ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டேஸ்டா ஸ்வீட்டாக சுழியம் தாங்க பண்ண போகிறோம். இது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ குழந்தைங்களுக்குலாம் லீவாக இருக்கும், வீட்லேயே இதை போல் ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு கடலைப்பருப்பை 1 மணி நேரம் ஊற போட்டுட்டு தண்ணியை வடிக்கிட்டு இப்போ குக்கரில் சேர்த்துக்கலாங்க. இப்போ மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ 2 விசில் வரணுங்க. 2 விசில் வந்தவொடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா இதை போல குழைய வந்திருக்கணுங்க. மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி விடுங்க. இப்போ மேஷ் பண்ணிட்டு ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாங்க. பேனை வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்த்த பிறகு 1/2 கப்பு தேங்காய் துருவலை அதில் சேர்த்துக்கோங்க. அதுலேயே நல்லா வறுத்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகக்கூடாதுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ அதே பேனில் நம்ம ஏற்கனவே கடலைப்பருப்பை மேஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் இது கூடவே சேர்த்துட்டு இப்போ 1 கப்பு நாட்டு சர்க்கரையை இதில் சேர்த்துக்கோங்க. 4 ஏலக்காயை பொடிச்சு வச்சுருந்தேங்க, அதுவும் சேர்த்துட்டேங்க. இப்போ நம்ம தேங்காய் துருளை வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் இது கூடவே சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. கலந்து விட்டுட்டு நல்லா இழகி வரணுங்க. பாருங்க, லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேணாங்க. பாருங்க, நல்லா இலகிருச்சுங்க. இப்போ நல்லா ட்ரையாக வரணும், அப்படியே இருக்கட்டுங்க. பாருங்க, இதை போல வந்தவன ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஆற வச்ச பிறகு நாம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு பவுலில் 1/2 கப்பு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்க, மாவோட பதம் இந்த அளவுகளில் இருக்கணுங்க. ஸ்பூன் வச்சு பார்த்தா ஸ்பூன் பாருங்க இந்த மாதிரி கோட்டாகணுங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அந்த கடலைப்பருப்பு பூரணத்தை உருண்டை பிடிச்சி அந்த மாவில் சேர்த்துக்கோங்க. மாவில் டிப் பண்ணி போட வேண்டியதாங்க. பாருங்க, இதை போல ஒவ்வொரு உருண்டையா அந்த மாவில் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குங்க. ஒவ்வொரு உருண்டைகளாக எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம். பாருங்க, இதை போல சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சுன்னா இன்னொரு பக்கம் வேகிறதுக்கு திருப்பி விடுங்க. இப்போ நல்லா பொன்னிறமாக வந்தோடனே ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாங்க. அவ்வளோதாங்க. அவ்வளோ சூப்பராக சுழியம் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதை போல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.